வணக்கம். தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனையகம், வ.உ.சி. துறைமுகத்தின் வடக்கு சரக்கு தளம் ஆகியவற்றின் துவக்க விழா தூத்துக்குடியில் நடந்தது. விழாவில் ரூபாய் 4,900 கோடி மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்து பிரதமர் மோடி பேசும்போது, பாரதம் மீது உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. இந்தியா தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வருகிறது. வளர்ச்சி அடைந்த பாரதத்தை படைப்போம், வளர்ச்சி அடைந்த தமிழகத்தை உருவாக்குவோம். தூத்துக்குடியில் வளர்ச்சி பணிகளில் புதிய அத்தியாயம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் குறிக்கோள் 2014 துவக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி வளர்ச்சியை அடைந்து வருகிறது. தற்போது 4,900 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. கடந்த 11 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி துறையில் முனைப்பான கவனம் செலுத்தினோம். தமிழகத்தின் வளர்ச்சி முதன்மையானது என்பதை இந்த திட்டங்கள் காட்டுகின்றன. தமிழகத்தின் ஆற்றல் வளத்தை முழுமையாக பயன்படுத்த உள்கட்டமைப்புகளை நவீனப்படுத்தும் முயற்சியை மத்திய அரசு செய்து வருகிறது. துறைமுகம், விமான நிலையங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே துறைகள் மத்தியில் பரஸ்பரம் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி வருகிறோம். தூத்துக்குடி விமான நிலையத்தில் 450 கோடி ரூபாயில் புதிய முனையகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சத்திற்கும் அதிகமான பயணியரை வரவேற்கும். முன்பு ஆண்டுக்கு 3 லட்சம் பயணியர் மட்டுமே கையாளும் திறன் இருந்தது. இது இங்குள்ள வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் ஊக்கமளிக்கும். இப்பகுதியில் சுற்றுலாவுக்கு புதிய ஊக்கம் கிடைக்கும். தமிழகத்தில் 77 ரயில்வே நிலையங்களில் மறு மேம்பாட்டு பணி நடந்து வருகிறது. தமிழகத்தின் வளர்ச்சி, மேம்பட்ட தமிழகம் என்ற கனவு நமது முக்கியமான குறிக்கோளாகும். நாங்கள் தமிழகத்தின் வளர்ச்சியோடு தொடர்புடைய கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு 3 லட்சம் கோடி ரூபாய் அளித்துள்ளது. 11 மருத்துவக் கல்லூரிகளையும் கொடுத்திருக்கிறது என்று பிரதமர் மோடி கூறினார். அவர் துவக்கி வைத்த திட்டங்கள்: தூத்துக்குடி விமான நிலையத்தில் 450 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையகம். விக்கிரவாண்டி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை வழித்தடத்தில் 2,350 கோடி செலவில் 50 கிலோமீட்டர் 4 வழி சாலை. தூத்துக்குடியில் 200 கோடி ரூபாயில் துறைமுக 6 வழிச்சாலை. தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகத்தில் 285 கோடி ரூபாயில் ஆண்டுக்கு 69 லட்சம் டன் சரக்குகளை கையாளும் 3வது சரக்கு தளவாட நிலையம். மதுரை போடிநாயக்கனூர் ரயில் பாதையில் 99 கோடி ரூபாய் செலவில் 90 கிலோமீட்டர் மின்மயமாக்கல். நாகர்கோயில் டவுன் கன்னியாகுமரி 21 கிலோமீட்டர். ஆரல்வாய் நாகர்கோயில் சந்திப்பு 12.87 கிலோமீட்டர். திருநெல்வேலி மேலப்பாளையம் 3.6 கிலோமீட்டர் இரட்டை ரயில் பாதைகள். 933 கோடி ரூபாய் செலவில் இவை நிறைவேற்றப்பட்டுள்ளன. அடிக்கல் நாட்டியவை: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தலா 1000 மெகாவாட் திறன் உடைய 3வது 4 அணு உலைகளிலிருந்து மின்சாரத்தை வெளியே கொண்டு செல்வதுடன் மின்வழித்தட கட்டுமானம் திட்ட செலவு 550 கோடி ரூபாய். தமிழகத்திற்காக மத்திய அரசு நிறைய உதவி செய்திருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் அரசு இருக்கு பாருங்கள், மத்திய அரசு ஒன்றுமே செய்யலைன்னு கூப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க. ஜெய்ஹிந்த்.